ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டோட மட்டன் குழம்பு. பாருங்க, அதுக்கு தேவையானது எல்லா ரெடி இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது எல்லாமே. இப்போ எண்ணெய் அடுப்பு காஞ்சிட்ருக்கு. இந்த எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதில் என்ன காலமாஸ் போடுறது? பட்டை, லவங்கம், ஏலக்காய். அடுத்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து அரிஞ்சு வச்ச வெங்காயம் சப்போஸ் வெங்காயம் போடணும். அடுத்ததா ஓகே. நல்லா இடிக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ போடணும்? தேவையான அளவு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? 1 2 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்துட்டுருக்கு. இப்போ வந்து வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 நல்லா வதங்கணும். ஓகே, இப்போ வதங்கிடுச்சு. அடுத்து என்னது? பச்சை மிளகா. அதுக்கப்புறம் மட்டனை கழுவி வச்ச மட்டன், அதில் 1/4 கிலோ மட்டன் போடுறாங்க. நல்லா இந்த மட்டனாக இருக்குது. போட்டு நல்லா பரட்டணும். ஒரு வாட்டி மசாலா அது எல்லாம் ஒட்டினதுக்கு மாதிரி, அந்த மசாலா வெங்காயம் எல்லாம் ஒட்டுற மாதிரி பரட்டணும். எவ்வளோ பாக்கெட்டு? 1/2 பாக்கெட் தயிர் போகும். அந்த தயிரோட எல்லாம் மிக்ஸ் ஆகணும். கறி, பச்சை மிளகா, வெங்காயம், தயிர் எல்லாம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, கோச்சிட்ருக்கு. மிளகாத்தூள் எவ்வளோ டீஸ்பூன்? 1 ஸ்பூன். பெருசாக பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூனுங்களா? மிளகாத்தூள். வேறு அடுத்து என்ன போடுறது? மல்லித்தூள். மிளகாத்தூள், மல்லித்தூள். வேறு இது போட்டு எல்லாம் அப்படி பரட்டணும்னா அது எல்லாம் மசாலாவோட இதாகும். 4 தக்காளி அரைச்சது ஊற்றிக்கணும். தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகும். நல்லா தட்டி வச்சு கொஞ்சம் தக்காளி கரைசல், இந்த தக்காளியோட கரைசல். இவ்வளோ அளவு உப்பு. ஒரு கிண்டுக்கு